உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். இந்திய அரசமைப்பு சட்ட நாளை ஒட்டி கடலூரில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையை உறுதிமொழியாக வாசித்தார். வழக்கறிஞர் சங்க மாவட்ட அமைப்பாளர் விடுதலை தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் திரு மார்பன், அறிவுடை நம்பி, திருபேணி, குருமூர்த்தி, ராஜீவ், நாகவேந்தன், ராமு, அரபாளி, வேலு, தமிழ் ஒளி, தமிழரசன், கமல், ஜெயசீலன், பாலா, பாலமுருகன், விஸ்வநாதன், சதீஷ், நடன சபாபதி, பிரகாஷ், சுதாகர், சிவச்சந்திரன், பாலவன், சதீஷ், விமல், அசோக், முருகவேல், சரண் சிங், பூபாலன், கிருஷ்ணா, உத்தரவேல், ஆதை, அன்பு, ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட பல்வேறு வழக்கறிஞர்கள் பங்கேற்றனர். புரட்சியாளர் அம்பேத்கர் புகழ், புரட்சியாளர் அம்பேத்கர் புகழ், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனின் 71வது பிறந்தநாள் விழா மற்றும் இந்திய அரசியலமைப்பு தினத்தை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்சத்திரம் ஒன்றியம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முன்னாள் ஒன்றிய செயலாளர் விடுதலை பிரபாகரன் தலைமையில் ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் முதியோர் காப்பகத்தில் உள்ள அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் தண்டபாணி, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் பாண்டி, முற்போக்கு மாணவர் கழகம் மாநில துணை செயலாளர் மணிகண்டன், ரெட்டையார் சத்திரம் முன்னாள் ஒன்றிய செயலாளர் காமராசு, தொழிலாளர் விடுதலை முன்னணி கோபால், சிறுத்தை பழனி, சிவா, அம்பேத்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய தினம் மேதகு பிரபாகரன் ஈழத்தமிழ் போராளி தமிழ் தேசியம் வென்றெடுப்பதற்காக பல உயிர்களை உண்ணீர் நீத்து களப்போராளியாக போராடி கொண்டிருந்த மேதகு பிரபாகரன் இன்றைய தினம் பிறந்தநாள் 71வது பிறந்தநாள் ஆகும். இந்த நிகழ்வு ஓடு சேர்த்து இன்று இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் நாளாகும். விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எங்கள் அண்ணன் மதிப்புக்கு மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழர் ஆணைக்கு இணங்க இன்றைய தினத்தில் மேதகு பிரபாகரனின் பிறந்த நாளை நமது அருமை தம்பி மேதகு பிரபாகரனின் பெயர் கொண்ட ரெட்டியார்சத்திர ஒன்றிய முன்னாள் ஒன்றிய செயலாளர் நமது தம்பி பிரபாகரன் அவர்கள் தலைமையில் மற்றும் மாணவர் முற்போக்கணி மாநில துணைச் செயலாளர் வழக்கறிஞர் அண்ணன் மணிகண்டன் மற்றும் வணிகரணி மாவட்ட அமைப்பாளர் தா பாண்டி, முன்னாள் ஒன்றிய அமைப்பாளர் காமராஜ் மற்றும் தோழர்கள் ரெட்டியார்சத்திரத்தை சார்ந்த தோழர்கள் அனைவரும் இணைந்து இந்த
பிறந்தநாள் கொண்டாட்டத்தை அருளகம் அறக்கட்டளை வசிக்கும் நோய்வாய்ப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இன்றைய தினத்திற்கு மேதகு பிரபாகரன் இன்று விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக இந்திய அரசமைப்பு சட்ட நாளை அரசு விழாவாக கொண்டாட வலியுறுத்தி புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் ஆட்சியர் அலுவலகத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தங்களது கண்களில் கருப்பு ரிப்பன் கட்டி முற்றுகையிட்டனர். அப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு மற்றும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். இந்தியா முழுவதுமாக ஒரு புதிய ஜனநாயகத்தை கட்டமைப்பை உருவாக்கிய நாள் இன்றைய தினம். இதற்கு முன்பு சனாதனவாதிகள் சனாதனத்தை வைத்துக் கொண்டு சாதிய அடக்குமுறையின் மூலமாக இந்த இந்தியாவை சாதிய அடக்குமுறை உடைத்தெடுத்து ஒரு புதிய ஜனநாயக இந்தியாவை உருவாக்கிய நாள் இது. இந்த நாளில் நாம் கடந்த ஆண்டு இதே புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு நாம் மாலை அணிவித்து உறுதிமொழி எடுத்தோம். எங்களை எல்லாம் இன்னைக்கு தலைவராக உருவாக்கி கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் முனைவர் எழுச்சி தமிழ் அவர்களுடைய ஆணைக்கிணம்ப இன்றைக்கு நாம் உறுதிமொழி எடுத்திருக்கிறோம். கடந்த ஆண்டு எடுத்தோம். அப்போது இங்கிருந்த மாவட்ட ஆட்சியரிடம் ஒரு மனுவை கொடுத்து புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய இந்த சட்ட நாளில் இந்த மாநில அரசு விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என்று மனு கொடுத்தோம். ஆனால் இந்த அரசு அதை கண்டு கொள்ளவில்லை. இங்க இருக்கின்ற மாவட்ட ஆட்சியரும் இந்த சிலைக்கு ஒரு மாலை கூட அனுபவிக்கவில்லை என்று சொன்னால் அரசியலமைப்பு சட்டத்தின் வைத்துக் கொண்டுதான் இவர்கள் அதிகாரியாக இருக்கிறார்கள். அந்த சட்டப்படிதான் இன்னைக்கு இந்தியா அனைத்து உரிமைகளாக இருந்தாலும் கடமைகளாக இருந்தாலும் அரசு உயர் பதவியில இருந்தாலும் அதுக்கு வழிவகுத்தது அரசியலமைப்பு சட்டம். ஆகவே இந்த சட்டத்தை கூட மதிக்காத இது போன்ற அதிகாரிகளை விடுதலை சிறுத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்திய அரசமைப்பு சட்ட நாளை ஒட்டி திருச்சி மிளகுபாறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் தலைமையில் அரசியலமைப்பு தினம் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்நிகழ்வில் நிர்வாகிகள் அப்துல் ரஹீம், வழக்கறிஞர் பழனியப்பன், ரகுநாத், ஜெயக்குமார், மணிகண்டன், முதல்வன் சந்திரமோகன், சவுகத் அலி, வேல்முருகன், நித்தியவளவன், பாலன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஒரு புதிய ஜனநாயக இந்தியாவை கட்டமைக்கிறோம். இலப்புறமாக உறுதியேற்கிறோம். அரசமைப்பு சட்டம் என்னும் அம்பேத்கர் சட்டமானது மனுஸ்மிருதி என்னும் மனு சட்டத்திற்கு நேர் எதிரானதாகும். எனவே அம்பேத்கர் சட்டத்திற்கு மனுவாத சக்திகளால் பேராபத்து சூழ்ந்துள்ளது. மிகப்பெரும் கேடான இச்சூழலிலிருந்து அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது இந்திய சமத்துவ இந்தியாவை கட்டமைப்பதற்கான ஒரே வழியாகும். இந்திய அரசமைப்பு சட்ட நாளை ஒட்டி தஞ்சை மாநகர மாவட்டம் சார்பில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி வரையிலில் உள்ள அண்ணல் அம்பேத்கர் சிலை அருகே நடைபெற்றது. மாநகர மாவட்ட செயலாளர் இடிமுரசு இலக்கணன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் நில உரிமை மீட்பு இயக்க மாநில துணை செயலாளர் வீரன் வெற்றிவேந்தன், நுகர்பொருள் வாணிப கழகம் சங்க தலைவர் போராளி பசுபதி, மைய மாவட்ட பொருளாளர் தங்க முருகநாதன், ஒன்றிய செயலாளர்கள் மரியல் வினோத், சிவாஜி, அரங்க அன்பு, ஆண்டவன், முன்னாள் நகர செயலாளர் தமிழ் முதல்வன், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை அசோக்குமார், லெனின், மறியல் பகுதி திருஞான சம்பந்தர், மனோகரன், செல்லத்துறை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். என்னும் மனு சட்டத்திற்கு நேர் எதிரானதாகும். எனவே அம்பேத்கர் சட்டத்திற்கு மனுவாத
இந்திய அரசமைப்பு சட்ட நாளை ஒட்டி திருப்பூர் மாவட்டம் மெடத்துக்குளம் அருகே உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அறிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அரசு போக்குவரத்து கழக மாநில துணை செயலாளர் சத்தியமூர்த்தி, பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் அன்புகுமார், கோவை தெற்கு மாவட்ட முன்னாள் செயலாளர் சக்தி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை பொறுப்பாளர் நித்திய பிரசாத், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை பொறுப்பாளர் உடுமலை இப்ராஹிம் அலி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் கன்னிமுத்து, விஜய், முகமது அலி, ஜாஃபர் அலி, சித்திக், அபுதாஹிர், மாசிலாமணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். மனு சட்டத்திற்கு நேர் எதிரானதாகும். எனவே அம்பேத்கர் சட்டத்திற்கு இன்று மனுவாத சக்திகளால் பேர் ஆபத்து சூழ்ந்துள்ளது. மிகப்பெரிய கேடான சூழ்நிலையிலிருந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதே புதிய சமத்துவ இந்தியாவை கட்டமைப்பதற்கான ஒரே வழியாகும். இந்திய அரசமைப்பு சட்ட நாளை ஒட்டி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி ஒன்றியம் வி. சாத்தனூர் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் தலைமையில் அரசமைப்பு சட்ட நாள் உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முன்னதாக வி. சாத்தனூர் கிராமத்தில் உள்ள புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு வேசிக்க பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார். இந்நிகழ்வில் மாநில அமைப்பு செயலாளர் கவிஞர் இளமாறன், விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் பெரியார், வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மலிச்சாமி, ஒன்றிய செயலாளர்கள் வெற்றிவேந்தன், தங்க ஜெயச்சந்திரன், கிட்டு கார்மேகம், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை சாத்தனூர் ஜெயச்சந்திரன், ஒன்றிய கவுன்சிலர் ஏகாம்பரம், நகர செயலாளர் ரணியன், மாவட்ட அமைப்பாளர் சுரேஷ், ஒன்றிய அமைப்பாளர்கள் ஞானவேல், மணிமாறன், மாவட்ட துணை அமைப்பாளர்கள் ஆசிரியர் லட்சுமி நாராயணன், நமச்சிவாயம், வணிகரணி கோபி, ஒன்றிய பொருளாளர் ஆசூர் ஏழுமறை, முகாம் செயலாளர்கள் மணிகண்டன், ராம்குமார், மகளிரணி முக்கிய நிர்வாகிகள் தமிழ்செல்வி, திவ்யா, ராஜினா கனிமொழி, முகாம் முக்கிய நிர்வாகிகள் குருசாமி, தட்சிணாமூர்த்தி, விக்கி, அப்பு, அமுதவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எங்கள் தலைவர் அம்பேத்கர் விழ விழ எழுவோம், விழுந்து விட மாட்டோம், வேறறுப்போம், பாதுகாப்போம் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம். அம்பேத்கர் அவர்களின் அளப்பரிய பேருழைப்பால் அடித்து பகுத்தளிக்கப்பட்ட இந்திய அரசமைப்பு சட்டம் அரங்கேற்றப்பட்ட நாளான நவம்பர் 26 இன்று அச்சட்டத்தின் அடிப்படை கூறுகளான நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை இந்திய அரசமைப்பு சட்ட நாளை ஒட்டி காஞ்சிபுரம் பழகி ரயில்வே சாலையில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அரசியலமைப்பு சட்டத்தினை பாதுகாத்திட உறுதிமொழி ஏற்றனர். இந்நிகழ்வில் மாநகர மாவட்ட செயலாளர் மதியாதவன், முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ், மாநகர கவுன்சிலர் கௌதமி திருவாதாசன், மண்டல துணை செயலாளர் சேகர், நகர் பாலாஜி, நகர பொருளாளர் வினோத் பாஷா, ஜேம்ஸ், கோனேரிக்குப்பம் சுதாகர், ராமமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம்
எனவே அம்பேத்கர் சட்டத்திற்கு இன்று மனவாளர்களால் பேராபத்து புரிந்துள்ளது. மேலான சூழலிலிருந்து அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது புதிய சமத்துவ இந்தியாவை கட்டமைப்பதற்கான ஒரே வழியாகும். இந்திய அரசமைப்பு சட்ட நாளை ஒட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் நகர செயலாளர்கள் மணிமாறன், வீரா ஆகியோர் தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் அன்பழகன், அருள், முகிலன், தியாகு, குருமூர்த்தி, ரவி, அரவிந்தன், சுதாகர், ருத்ரகோடி, தனுஷ், ராஜ், சசி, வினித், சூர்யா, ராஜீவ்காந்தி, ரகு, அஜய், லதா, வெனிலா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் கூட்டமும் அல்ல, கூட்டமும் அல்ல, சீறி பாயும் விடுதலை சிறுத்தைகள், சீறி பாயும் விடுதலை சிறுத்தைகள், ஏற்றி தமிழின் அன்பு தம்பிகள், ஏற்றி தமிழின் அன்பு தம்பிகள், கடந்த மறுப்ப மத்து மீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு. இந்திய அரசமைப்பு சட்ட நாளை ஒட்டி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் முன்பு அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கம் நகர செயலாளர் ஆட்டோ ஆறுமுகம், டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் ரத்தினம் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அரசமைப்பு சட்ட நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் அணியின் மாவட்ட அமைப்பாளர் மணியரசன், ஒன்றிய துணை செயலாளர் அறிவு செல்வன், நகர துணை செயலாளர் சத்யராஜ், ஒன்றிய அமைப்பாளர் பிரபாகரன், ஒன்றிய துணை அமைப்பாளர் தலித் சரத், செங்கம் நகர பொறுப்பாளர்கள் ராபர்ட் விமல், குணா, ஏழுமலை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாங்கள் ஆடுகள் அல்ல, நாங்கள் ஆடுகள் அல்ல, நாங்கள் ஆடுகள் அல்ல, நாங்கள் ஆடுகள் அல்ல, இச்சவாய கூட்டமும் அல்ல, இச்சவாய கூட்டமும் அல்ல, சீறி பாயும் சிறுத்தைகள் நாங்கள், சீறி பாயும் சிறுத்தைகள் நாங்கள், திருமாவளவனின் போர்ப்படை நாங்கள், திருமாவளவனின் போர்ப்படை நாங்கள். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். உயர்த்தி பிடிப்போம், உயர்த்தி பிடிப்போம், உயர்த்தி பிடிப்போம், உயர்த்தி பிடிப்போம். அரசியலமைப்பு சட்டத்தை விழுப்புரம் மாவட்டம் வி. சாத்தனூர் கிராமத்தில் ஆதி திராவிடர் பொதுநலச் சங்கம் மற்றும் கிராம பொதுமக்கள் சார்பில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூலகம் மற்றும் பயிற்சி மைய கட்டிடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டும் விழா ஆதி திராவிடர் பொதுநலச் சங்க தலைவர் கருணாகரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு நூலகம் மற்றும் பயிற்சி மைய கட்டிடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டி பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் விசிக மாநில அமைப்பு செயலாளர் கவிஞர் இளமாறன், விழுப்புரம் மாவட்ட செயலாளர்கள் வழக்கறிஞர் திலீபன், பெரியார், மலைச்சாமி, ஊராட்சி மன்ற தலைவர் விமலா தமிழரசன், விசிக ஒன்றிய கவுன்சிலர் ஏகாம்பரம், ஒன்றிய செயலாளர்கள் வெற்றிவேந்தன், ஜெயச்சந்திரன், கிட்டு, கார்மேகம், நகர செயலாளர் ரணியன், மாவட்ட அமைப்பாளர் சுரேஷ், ஒன்றிய அமைப்பாளர் ஞானவேல், துணை செயலாளர் மணிமாறன், வணிகரணி கோபி, முகாம் செயலாளர்கள் மணிகண்டன், ராம்குமார், பேரவை மண்டல செயலாளர் குருசாமி, முகாம் முக்கிய நிர்வாகிகள் தட்சிணாமூர்த்தி, விக்கி, அப்பு, அமுதவன், நவீன்குமார், ரஞ்சித், ராஜா, பிரதாப், இனியன், மகளிரணி நிர்வாகிகள் தமிழ்செல்வி, திவ்யா, ராஜினா, கனிமொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்திய அரசமைப்பு சட்ட நாளையொட்டி விழுப்புரம் மாவட்டம் பாங்குளத்தூர் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் தமிழாதவன் ஒருங்கிணைப்பில் அரசமைப்பு சட்ட நாள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் எழுத்தாளர் சேரன் கலந்து கொண்டு புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தி அரசமைப்பு சட்ட நாள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். இந்நிகழ்வில் குமார், நாகராஜ், ஏழுமலை, ரகு, கோட்டிபாலா, காமராஜ்,
ராமு எழிலன், கார்பண்டன், பிரபாகரன், விடுதலை செல்வன், செந்தில், சுதாகர், முத்து, துரை, அருள் ஜோதி உள்ளிட்ட விசிக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் புரட்சியாளர் அம்பேத்கரை மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் பின் தொடர்வோம் 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 விட்டு சென்ற சமூக பணியை பின் தொடர்வோம் பின் தொடர்வோம் பின் தொடர்வோம் பின் தொடர்வோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் 1949 நவம்பர் 26ஆம் நாளாகிய இன்று ஈங்கியதனால் இந்த அரசமைப்பினை ஏற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம். இந்திய அரசமைப்பு சட்ட நாளை ஒட்டி செங்கல்பட்டு மாவட்டம் வெண்டலூர் அடுத்த நந்திபுரம் கூடுவாஞ்சேரி நகராட்சியில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு நந்திபுரம் கூடுவாஞ்சேரி நகர நிர்வாகிகளான திராவிட முரட்டி அருள், பைந்தமிழன், தமிழ்மண் ரமணா, ஆலவந்தான் தினகரன், சுதீன் பாய், பாண்டுரங்கன், ராஜ், மாணிக்கம், ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அரசமைப்பு சட்ட நாள் உறுதிமொழி ஏற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்போட்டையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் தஞ்சை சாலை காவல் நிலையம் எதிரே அமைக்கப்பட்டுள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து அரசியலமைப்பு சட்ட நாளை முன்னிட்டு உறுதிமொழி ஏற்றார். இதில் வடக்கு மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன், பாரிவேந்தன் நகர செயலாளர் சுர்ஜித் குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை நீர்த்து போகாமல் பாதுகாத்திடவும் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்கும் வகையில் இந்திய அரசமைப்பு சட்ட நாளை ஒட்டி கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலையில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்துக்குடி ரா மதிகிழகன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அரசியலமைப்பு சட்ட நாள் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்மாறன், மாவட்ட துணை செயலாளர் ஆசிரியர் ராமமூர்த்தி, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தமிழக நகர செயலாளர்கள் இடிமுரசு, பச்சாப்பிள்ளை, மாவட்ட தொழிலாளர் அணி செயலாளர் வேலுமணி, மாவட்ட டாஸ்மாக் தொழிலாளர் அணி நிர்வாகி எழில்நிலவன், விவசாயி அணி மாவட்ட அமைப்பாளர் ஆறுமுகம், மாவட்ட ஓவியரணி துணை அமைப்பாளர் ஓவியர் கோபால், மாநில வாணிகரணி துணை செயலாளர் கருப்புத்துறை, ஒன்றிய துணை செயலாளர் மாதேஷ் வல்லபன், நகர நிர்வாகிகள் ரவிச்சந்திரன், ஜெயக்குமார், மனோஜ், செல்வம், வழிநடத்தும் சிறுத்தைகள் தலித் ஏழுமலை, வேங்கிவாடி, ஆதிமோகன்லால், ஆட்டோ ஏழுமலை, எரஞ்சி மோகன், கோதண்டராமன், ஆட்டோ கணேசன், நீலமேகம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஏற்க மாட்டோம், இந்து நாடா ஏற்க மாட்டோம், ஏற்க மாட்டோம், ஏற்க மாட்டோம், இந்து நாடா ஏற்க மாட்டோம், ஏற்க மாற்றத்தை ஏற்க மாட்டோம், இந்து ராஷ்டிரத்தை ஏற்க மாட்டோம், விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம். சட்டத்திற்கு இன்று மனுவாத சக்திகள் பேர் ஆபத்து சூழ்ந்து உள்ளது. மிக பெரும் கேடான சூழ்நிலை அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது புது சமத்துவம் இந்தியாவை கட்டமைப்பதற்கான ஒரே வழி ஆகும். அதற்கு
இந்திய அரசமைப்பு சட்ட நாளை ஒட்டி செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அடுத்த காயரம்பேடு ஊராட்சி கூட்டு ரோட்டில் சாலையில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் வெங்கடேசன், ஆனந்த், கோதண்டன், செல்வம், வேணுகோபால், ராமு, பாபுதாஸ், அப்பு, ரவி, சுரேந்தர், தமிழ் அமுதன், ஆகாஷ், வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு அரசமைப்பு சட்ட நாள் உறுதிமொழி ஏற்றனர். இந்திய அரசமைப்பு சட்ட நாளை ஒட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பாக்கம் பேரறிவாளன் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து அரசமைப்பு சட்ட நாள் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். இந்நிகழ்வில் அப்பாதுரை, சரவணன், செல்வம், தழுத்தேழில் மழை, மகாதேவன், கதிர்பிடவன், முகிலன், தயாநிதி, பன்னீர்செல்வம், கிட்டு பிரபாகரன், சமத்துவன், வழக்கறிஞர் வினோத், முருகவேல், சத்யா, சாரநாத், கலைகரசன், சாம்ராஜ், துளசி, மதன், ராம், கமல், வெங்கட், சுரேஷ், இமானுவேல், முரளி, ஜெயராஜ், நெல்சன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் சிவராஜ்பேட்டை நகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றிகுண்டா தலைமையில் இந்திய அரசமைப்பு சட்ட நாள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வேலூர் மண்டல செயலாளர் ரா. சுபாஷ் சந்திரபோஸ் கலந்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி உறுதிமொழி ஏற்றார். இந்நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் நகர செயலாளர் ஆனந்தன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் பார்த்திபன், மாவட்ட இளஞ்சிறுத்தை பாசறை அமைப்பாளர் கோகுல், ஒன்றிய செயலாளர்கள் சக்தி, ரமேஷ், திருப்பத்தூர் நகர பொறுப்பாளர் விஜயகுமார், திருப்பத்தூர் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை ஒன்றிய செயலாளர் திருமா விமல், சசி, நகர பொறுப்பாளர் விக்னேஷ், மாஸ் முருகன், ஜோதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாமனிதர், மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய அளப்பரிய உழைப்பால் வார்த்து கொடுத்த இந்திய அரசமைப்பு சட்டத்தை இன்றைக்கு இந்திய தேசத்திற்கு ஒப்படைத்த நாளான் என்று அந்த எழுச்சி தமிழர் அவர்கள் நாடு முழுவதும் அரசமைப்பு சட்டத்தினை உறுதிமொழி ஏற்க வேண்டும் ஆணை பிறப்பித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு திருப்பத்தூர் தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றிகுண்டாவுடைய தலைமையில் இன்றைக்கு திருப்பத்தூரில் அரசமைப்பு சட்ட நாள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் செஞ்சி 4 முனை சந்திப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் தனஞ்செழியன் தலைமையில் அரசமைப்பு சட்ட நாள் கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து அரசமைப்பு சட்ட நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மூத்த வழக்கறிஞர் மழைமேழி பாண்டியன், விவசாய தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் துரைவளவன், வல்லம் ஒன்றிய பொருளாளர் குருமூர்த்தி, தொண்டரணி அமைப்பாளர் வெங்கடேசன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் சிவகுமார், முன்னாள் ஒன்றிய பொருளாளர் சங்கர், அரசு போக்குவரத்து பணிமனை செயலாளர் ஐயப்பன், ஜம்போதை தமிழ்செல்வன் மற்றும் ஐயனார் புகழேந்தி, சாலமன், வெற்றி வளவன், கமலநாதன், லோகநாதன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். உறுதியேற்போம் உறுதியேற்போம் சட்ட நாளை உறுதியேற்போம். அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம். அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம்.
இந்திய அரசமைப்பு சட்ட நாளை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் முதன்மை செயலாளர் தேவபொழியின் தலைமையில் அரசமைப்பு சட்ட நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இதில் மாநில நிர்வாகிகள் செல்வநந்தன், அரிமா தமிழன், ஆதவன், கார்முகில், சுடர், வளப்பெண், எழில்மாறன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மனிதர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். பாதுகாப்போம், பாதுகாப்போம், பாதுகாப்போம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அரங்கேற்றப்பட்ட சட்டத்தின் அடிப்படை கூறுகளான புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவை நனவாக்கும் வகையில் சட்டமானது என்னும் மானுட சட்டத்திற்கு இந்திய அரசமைப்பு சட்ட நாளை ஒட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் பேருந்து நிலையத்தில் உள்ள புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி ரா மதியழகன் ஒருங்கிணைப்பில் நகர துணை செயலாளர் ஏழுமலை தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அரசியல் அமைப்பு சட்ட நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தியாகதுருகம் ஒன்றிய நிர்வாகிகள் கண்ணன், வேங்கைவாடி, ஆதி மோகன்லால், கனகூர், எஸ். துரைகுமரேசன், மரிய ஆனந்த், வடிவேல், ஞானவேல், மதன், பேரரசு, மணிவாசன், சுதேசி துரை, ஆனந்த், தனுஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்திய அரசமைப்பு சட்ட நாளை ஒட்டி திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர் அடுத்த சோமலாபுரம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அரசமைப்பு சட்ட நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. முன்னதாக மாவட்ட அமைப்பாளர் தமிழ்செல்வன் தலைமையில் ஊராட்சி மன்ற தலைவர் சண்முகம், ஒன்றிய குழு உறுப்பினர் முத்து ஆகியோர் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் சுதாகர், துளசிராமன், ராஜ்குமார், ரவிக்குமார், பழனி, தம்புராஜ், சம்பத், மோகன், காந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாதுகாப்பது சமத்துவ அதற்கு இந்திய அளவில் சனாதன சக்திகளை தனிமைப்படுத்திடவும் ஜனநாயக சக்திகளை அம்பேத்கர் சட்டமானது மனுஸ்மிருதி எனும் மனு சட்டத்திற்கு நேர் எதிரானதாகும். எனவே அம்பேத்கர் சட்டத்திற்கு மாவட்டம் மாதனூர் ஒன்றியம் உடையாத்த சட்டமன்ற தொகுதி சோமலாபுரம் ஊராட்சியில் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்ட நாளில் தலைவர் எழுச்சி தமிழர்கள் ஆணைக்கிணங்க நேற்றிரவு முகநூல் வாயிலாக அனைத்து விடுதலை சிறுத்தைகளும் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்று ஆணையிட்டதன் பேரில் இன்று வீரவர் கோயிலில் புரட்சியாளர் அண்ணல் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து உறுதிமொழி ஏற்றோம். இந்த வகையில் சனாதன சக்திகளை விரட்டடிக்க, ஜனநாயகத்தை வென்றெடுக்க இன்று சோமலாபுரம் ஊராட்சியில் உறுதிமொழி ஏற்க அனைவரும் ஒன்று கூடி உறுதிமொழி ஏற்றும். அதன் பேரில் அடுத்த கட்ட வருகின்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் சனாதன சக்திகளை விரட்டடித்து ஜனநாயக சக்தியை வலுப்படுத்தி வெற்றி பெற்று திராவிட மாடல் ஆட்சிக்கு உறுதுணையாக இருப்போம் என்று உறுதிமொழி ஏற்கின்றோம்.
இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,